வணக்கம், நான் தான் ஷெஃப் Deena. வெல்கம் பேக் டு ஷெஃப் Deena's கிச்சன். இன்னி நம்ம கிச்சனில் பார்க்குறது சோயா பிரியாணி, அதாவது மீல் மேக்கர் வச்சு ஒரு பிரியாணி பண்ணியிருக்கேன். இதோட தொட்டுக்க எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 300 கிராம், மீல் மேக்கர் 80 கிராம்ஸ், ஆனியன் 4 நம்பர், டொமேட்டோ 2 நம்பர்ஸ், கிரீன் சில்லி 4 to 5 நம்பர்ஸ், கொத்தமல்லி 1 கைப்பிடி, புதினா 1/2 கைப்பிடி, curd 100 ml, turmeric powder 1/4 teaspoon, chilli powder 1 tablespoon, biryani powder masala 1/2 teaspoon, saffron தேவையான அளவு, oil 150 ml, salt தேவையான அளவு, நெய் தேவையான அளவு, முழு கரம் மசாலா 5 grams, அதாவது பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், மேஸ். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா பேசிக் மிசம்லாம் ரெடியாக இருக்கணும். அதனால் அரிசியை கரெக்டாக ஒரு 20 minutes ஊற வைக்கிறோம். ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 20 நிமிஷம் ஊற வச்சா மட்டும் போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். அதே டைமில் அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும், ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணக்கூடாது. இப்போது அரிசி ஊற வச்சுருக்கோம். இதுக்கு பிறகு சோயாவும் தண்ணியில் நல்லா ஊற வைக்கிறோம். ஊற வைக்காமல் அப்படியே போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த சோயா கரெக்டாக அந்த மசாலா இறக்காது. அதனால் தண்ணி ஆட் பண்ணி கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்ச பிறகு தண்ணி நல்லா உறிஞ்சிருக்கும். அதுக்கு பிறகு நல்லா ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு தான் மசாலாவில் போட்டு குக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்களா, நல்லா டைம் விட்டு ஊற வச்ச பிறகு நம்ம சோயா இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி போடுங்க. அதுக்கப்புறம் அந்த மசாலா இல்லை மேரினேட் பண்ணிவிட்டு பிரியாணியில் போட்டு குக் பண்ண போகிறோம். அதாவது ரைஸோடு போட்டு குக் பண்ண போகிறோன்னு சொல்கிறேன். இப்போ நல்லா ஸ்க்யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தால் கண்டிப்பாக இந்த சோயா மசாலா இறங்காது. அதனால தான் இந்த மாதிரி ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துன்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு இந்த சோயா அப்படியே ஒரு பவுலில் போடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பேசிக்கான மேரினேஷன் தான். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுற மேரினேஷன்லாம் எதுவுமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் மேரினேட் பண்ண போகிறோம். அதாவது கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இந்த எண்ணெய் எதுக்காகனா அந்த மசாலா ஒட்டுறதுக்காக எண்ணெய் ஆட் பண்ணுறோம். இது எல்லா ப்ரிப்பரேஷனும் சொல்கிறது தான். இது ஒரு பேசிக்கான விஷயம். நிறைய பேர் எண்ணெய் போடாமல் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கு கரெக்டாக அந்த மசாலா கோட்டிங் ஆகாது. அதனால தான் எண்ணெய் போட்ட பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கு பிறகு மஞ்சள் தூள், இந்த மஞ்சள் தூள் போட்ட பிறகு மிளகாய் பவுடர், இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாக மேரினேட் பண்ணுறோம். அதே டைமில் புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மேரினேஷன் ஆகட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளிலாம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலாவோட இந்த சோயாவை போட்டு குக் பண்ண போகிறோம். இப்போ இந்த சோயா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பிறகு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கங்க. இந்த பாத்திரம் எதுக்காக அகலமான பாத்திரம் சொல்கிறேன்னா, எப்போவுமே பிரியாணி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அந்த நெருப்பு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். அதனால தான் அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் எண்ணெய் 150 ml போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு நெய் வாசனைக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சால், முழு கரம் மசாலா போட்டிருக்கோம். வெங்காயம் போட்டிருக்கேன், பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் 4 to 5 நம்பர் சொல்லியிருப்பேன் நான். இதில் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் ஏற்றம் இறக்கம் இருக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. இந்த வெங்காயத்தை ஒரு 70 to 80% அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கி முடிச்ச பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த இஞ்சும் பூண்டும் ஈக்குவல் குவான்டிட்டி அரைச்சி போட்டிருக்கோம் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு. இப்போது இந்த இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு தக்காளி கட் பண்ணி போடுறது கொஞ்சம் பெருசாக. எதுக்காகனா இந்த மசாலாவோட குக் பண்ணி முடித்த பிறகு அந்த தக்காளி முழுசாக தெரியணும். அதனால தான் தக்காளி பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், உப்பு போட்ட பிறகு புதினா, கொத்தமல்லி.
ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இப்படியும் பண்ணலாம். அப்படின்னா தக்காளியில் தயிர், மசாலா, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்றாவும் நீங்கள் போடலாம். அது நம்மளோட விருப்பம் தான். அந்த பக்குவம் தெரிஞ்சால் மட்டும்தான் ஈஸியாக நீங்கள் வீட்டில் பண்ண முடியும். தெரிஞ்சவங்க அப்படி பண்ணுங்கள். அப்படி இல்லாதவங்க டேரெக்டாக இந்த மாதிரி வதக்கிட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் போட்ட பிறகு அந்த கலர் பார்த்திங்கன்னா நல்லா அந்த லைட் ஆரஞ்சு கலர் நல்ல ஒரு கிரேவி ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி தான் டெக்ஸ்சர் வந்திருக்கணும். வீட்டில் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க சோயாவை இதில் ஆட் பண்ணுறோம். இந்த சோயாலும் நல்ல மசாலா இறங்கியிருக்கும். இதுக்கு பிறகு தண்ணி ஆட் பண்ணுறோம். இந்த தண்ணி எந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்னா கரெக்டாக 350 ml வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். 350 ml தண்ணி வச்ச பிறகு மீடியமான ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறோம். குக் பண்ணி முடித்த பிறகு ஃபஸ்ட்டு 250 ml, அதுக்கப்புறம் 100 ml, அதாவது 350 ml டோட்டலாக ஆட் பண்ணியிருக்கேன். அந்த 250 ml ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி முடித்த பிறகு இந்த மசாலா வெந்து வர டைமில் கொஞ்சம் திக்காகும். அதுக்கு பிறகு 100 ml தண்ணி ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு நல்லா வேகிட்ட சொல்லி விட்டுரும். இதுக்கு பிறகு சைடில் இன்னொரு ஸ்டாக் பாட்டில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். எதுக்காகனா ரைஸ் பாயில் பண்ணி அந்த சோயாவில் போட்டு தம் பண்ண போகிறோம். அதனால் இந்த தண்ணியில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சாலை, உப்பு, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுக்கலாம். அரிசி போட்ட பிறகு அரிசி வேக வைக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 50 to 60% அளவுக்கு வெந்தால் போதும். அந்த அரிசியை எடுத்து அப்படியே இந்த மசாலாவோட நீங்கள் போடுங்க. மேலோட்டமாக போடணும். இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. நிறைய பேர் வந்து அந்த ரைஸ் போட்ட உடனே பெரிய கரண்டி, அதாவது மேல் பகுதி உள்ள ஜல்லி கரண்டியோ இல்லை பட்டையாக உள்ள கரண்டியோ போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் அரிசி உடைய ஆரம்பிக்கும். அதனால் வேக வச்ச அரிசி எல்லாத்தையும் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக அந்த சோயா மசாலாவை மேலே போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு ஒரு சின்ன கரண்டி, அதாவது கரண்டியில் பின்பகுதி எடுத்து இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மசாலாவும் அரிசியும் கரெக்டாக நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, சேஃப்ரான் போடுறோம். சேஃப்ரான் தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணலாம். சேஃப்ரான் இல்லைன்னா ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கப்புறம் பிரியாணி பவுடர். இந்த பிரியாணி பவுடர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. அதோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், வேணா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு கரெக்டாக 20 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் தம் போடுங்க. அதே டைமில் அரிசி பாயில் பண்ண தண்ணீர் பார்த்தீங்களா சூடாக இருக்கும். அந்த தண்ணீர் தூக்கி மேலே வச்சுட்டு 20 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா பிரியாணி இந்த மாதிரி ரெடி. பார்த்தீங்களா, பார்க்கும் போது சூப்பராக இருக்குது. இந்த பிரியாணி அப்படியே எடுத்திங்கன்னா ரைஸ் உதிரி உதிரியாக அழகாக சூப்பராக வந்திருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் லைட்டாக கீ ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு பிரமாதமான சோயா பிரியாணி ரெடி. இது தொடர்ந்து செட்டிநாடு எண்ணெய் கத்திரிக்காய் தொக்குக்கு தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் 1/4 கிலோ, பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 4 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 2 நம்பர், துருவிய தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்பர், பொட்டுக்கடலை 3/4 டேபிள் ஸ்பூன், சோம்பு 3/4 டீஸ்பூன், கசகசா 1/2 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, வெந்தயம் சிறிதளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், புளி மீடியம் லெமன் சைஸ், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், நெல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணுற பக்கம் என்ன கேட்டால் 1/4, இதுவே பெரிய கத்திரிக்காய் வந்ததுன்னா 1/6 கட் பண்ணிக்கலாம். முக்கியமாக கத்திரிக்காய் கட் பண்ணி முடித்த பிறகு, அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி கத்திரிக்காயில் நிறைய பூச்சிலாம் இருக்கும், அதாவது புழு இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா இருக்க கத்திரிக்காய் மட்டும் எடுத்து இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கத்திரிக்காயோட காம்பு பெருசாக பாதி கட் பண்ணிங்க, பாதியோட ஃப்ரை பண்ணுறோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த எண்ணெய் கத்திரிக்காய், அதாவது செட்டிநாடு எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு 3/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன், மீதி வந்து தாளிப்புக்கு யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு முந்திரி பருப்பு, கசகசா 1/2 டீஸ்பூன் சொல்லியிருக்கேன், அதிகமான கசகசா வேண்டாம் சரிங்களா. இதுக்கப்புறம் பொட்டுக்கடலை போட்டிருக்கோம். இந்த பொட்டுக்கடலை எதுக்காக யூஸ் பண்ணோம்னா ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும், அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் பொட்டுக்கடலை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தேங்காவை பொடிசாக கட் பண்ணிட்டு மிக்சியில் கொஞ்சம் குறை அரைச்சி இதில் யூஸ் பண்ணுங்கள். இதோட கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, பச்சை மிளகாய்,
காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு வறுக்க ஆரம்பிக்கிறோம். வறுக்கிற பக்கம் என்ன கிட்டனா 2 நிமிஷம் தான். ரொம்ப நேரம் வதக்கினா என்ன பண்ணால் தேங்காய் கலர் மாற ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டும் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த தேங்காயில் இருக்க அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க. ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிக்கிறோம். இதில் தேவையான தண்ணி ஊற்றி அரைக்கிறோம். அரைக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. குறைன்னு இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்காது, அதனால நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடுறோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பக்குவமாக அரைச்சி எடுத்துருங்க. எதுக்காக அரைக்கிற பக்கம்லாம் தெளிவாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சி போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபிக்கு தொக்குக்கு நல்லா இருக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு சொல்ல வரேன். இதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் கரெக்டான சூடில் இருக்கணும். கத்திரிக்காய் போட்ட உடனே கலர் மாறக்கூடாது. கரெக்டான எண்ணெய் சூடில் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது என்ன பண்ணால் உங்களுக்கு கலர் நல்லா கொடுக்கும். இதுவே வந்து ஹை ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணி போட்டால் என்ன கத்திரிக்காய் கலர் மாறிடும், ஆனால் கத்திரிக்காய் வேகாது. அதனால ரொம்ப நேரம் குக் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதுக்கு பிறகு கிரேவியில் நீங்கள் போட்டிங்கன்னா மசிஞ்சு போயிடும், அதாவது மேஷ் ஆகிடும் சொல்ல வரேன். ஸோ இப்போ கத்திரிக்காயும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. நீங்கள் வீட்டில் எப்போவுமே ரெசிபி பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் 1 by 1 ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெசிபி ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், வெங்காயம் தக்காளி வதக்கி இந்த ரெசிபி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதனால் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய். இந்த ரெசிபிக்கு பர்டிகுலராக நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். கடலெண்ணெய் ரீஃபண்ட் ஆயிலெலாம் வேண்டாம், சரிங்களா. இதுக்கப்புறம் சோம்பு போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு வெந்தயம். வெந்தயம் அதிகமாக போனோம்னா வெந்தயம் கொஞ்சம் கருகுனாலும் நல்லா இருக்காது, அந்த கசப்பு தன்மை வந்துடும். இதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சால் தாளிப்பாக போட்டிருக்கோம். இதோட பொடிசா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் இந்த தாளிப்போட வதக்க ஆரம்பிங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்குற டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா பச்சை கருவேப்பிலை போட்டுடுறோம். கரெக்டாக 50% அளவுக்கு இந்த மாதிரி வதங்கிருக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின மாதிரி இருக்கணும், கலர் மாறக்கூடாது, சரிங்களா. இதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடுறோம். இந்த மஞ்சத்தூள் போட்டு அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எதுக்காக எடுத்த உடனே மஞ்சத்தூள் போடுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெசிபிக்கு தக்காளி போட்ட பிறகு மஞ்சத்தூள் போட்டால் தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டே மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு தக்காளி போடுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த தக்காளி வந்து அப்படி முழுசாகவும் தெரியும், தொக்கு மாதிரி வரும் உங்களுக்கு. இப்போ தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பவுடர் மசாலா யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல மிளகாய் பவுடர் வந்து 1 டீஸ்பூன்னா 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களோட அடுப்போட ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு நீங்கள் குக் பண்ணணும். என்கிட்ட நான் மசாலா போட்டு போய் தீஞ்சு போனால் கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதனால தான் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். கொதிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், 4 தக்காளி சொன்னோம் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு 2 தக்காளி பொடிசு கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி மசாலா ரெடி ஆன பிறகு இன்னும் 2 தக்காளி போட்டிருக்கோம். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இந்த மசாலாவை நல்லா குக் பண்ணுறோம். அதாவது தொக்கு மாதிரி வந்த பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் புளி யூஸ் பண்ண போகிறோம். எதுக்காக தக்காளி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுன்னா காரணம் இருக்குது. நீங்கள் ரெசிபி கம்ப்ளீட் ஆன பிறகு அந்த தக்காளி அந்த மசாலாவோட தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதாவது பெரிய பீஸ் மசாலாவோட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சொல்ல வரேன். இப்போ புளி தண்ணியை ஊற்றிருக்கேன். இந்த புளி தண்ணி ஊற்றின பிறகு நல்லா கொதிக்கணும், நல்லா மசாலா வெந்திருக்கணும். இந்த புளியோட பச்சை வாசனை எதுனா கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு போட போகிறோம். அதனால் புளியோட அந்த பச்சை வாசனை இருக்கக்கூடாது. அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் புளி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை யூஸ் பண்ணணும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சாப்பிடும் புளிப்போட தன்மை ஒரு கல் கூட இருக்கணும். அதுக்கப்புறம் தான் மசாலாவோட டேஸ்ட்டு தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா போட்டு நல்லா குக் பண்ண ஆரம்பிங்க. தேவையானக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணுறோம். குக் பண்ணும்போது எண்ணெய் மேலே தள்ளும். அதுக்கு பிறகு தான் நமக்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் போட ஆரம்பிக்கிறோம். அதாவது பேசிக்காக இந்த மசாலா, இந்த புளி, வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்த பிறகு தான் கத்திரிக்காய் போடணும்னு சொல்கிறேன்.
பார்த்தீங்களா இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அந்த கத்திரிக்காய் இதோட நல்லெண்ணெய் தாராளமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் மட்டுமே போதும். ரொம்ப நேரம் இதுக்கப்புறம் குக் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய். அது மட்டும் இல்லை, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த கத்திரிக்காவை அப்படியே ஒரு 5 நிமிஷம் விடுங்க. மேலே எண்ணெய் தள்ளும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு அருமையான ஒரு கத்திரிக்காய் ரெடின்னு அர்த்தம். அதே டைமில் மறுநாளும் வச்சு சாப்பிட்லாம்.